இது நான் ஜித்தாவிலிருந்து ரியாத் வரும்போது தாண்டி வரும்போது எனக்கு முன்னால் போன ஒரு வண்டியோட டயர் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வெடித்து டயர் வெளியே அந்த மேலே உள்ள அந்த ரப்பரும் கலண்டெல்லாம் போயிட்டு வெளியில் போயிட்டு நான் பின்னாடி 2-3 வாட்டி அவனுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். அப்போ அவன் சொன்னால் எனக்கு தெரியும், அந்த கண்ணாடிலாம் காட்டினான், டயர் வெடிச்சு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தான். ஆனால் அதில் ரிம்மில் இருந்த மிச்ச துண்டுகள்லாம் இந்த துண்டாக பறக்குது. ரிம்மு அதில் ரோட்டில் பட்டு நெருப்பு பொறி பறந்து வந்துச்சு. இப்போ அது பகலண்டபடியாக விளங்க இல்லை. மற்றது வீடியோ வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தாலும் இந்த ரோட்டு கொஞ்சம் டேமேஜ்ன்றால பயங்கரமாக ஆட்டம் இருக்குது. தயவுசெய்து இப்படி யாரும் ஓடிறாங்க. இப்படியோ போனதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்தால் இப்போ 1000 ரூபாயிலேருந்து 5000 ரியால் வரைக்கும் முக்காலப்பா கொடுப்பாங்க. டயர் எங்கே வெடிச்சதோ அதுலேருந்து கொஞ்சம் டயர் வெடித்த கையோடு நீங்கள் ஓரம் கட்டி வண்டியை நிப்பாட்டி நீங்கள் வெடித்த டயர் ரோட்டில் இருந்துச்சுன்னா அதை இழுத்து சைடில் போட்டுட்டு அதுக்கு பின்னுக்கு பாதுகாப்புக்கு சேஃப்டி எல்லாம் வச்சுட்டு டயரை மாற்றிட்டு தான் போகணும். டயர் வெடித்த கையோட ரிம்மில் அப்படியே நீங்கள் ஓடக்கூடாது. காரணம் ஓடினாலும் 1000 ரியாலேருந்து 5000 ரியாலுக்கு இடையில் முக்காலப்பா கட்டாயம் போடுவான். கட்டாயம் ஃபைன் கட்ட வேண்டி இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். அவன் டயர் இருந்தால் பாருங்கள் எல்லாமே வெடித்து பறந்துட்டு. நான் சொல்லியும் அவன் தெரியுமென்ட்டு போய்கொண்டே இருந்தான். என்ன காரணம்னு தெரியலை. இப்போ போலீஸ் வந்து ஓரம் கட்ட சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவன் ஓரம் கட்டினான்.